அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது கம்பராமாயணம். கம்பரால் இயற்றப்பட்ட இந்த நூல் வடமொழியில் வால்மீகி அவர்கள் எழுதிய ராமாயணம் அப்படின்ற ஒரு நூலை தழுவி தான் கம்பராமாயணம் எழுதப்பட்டிருக்கு. இந்த நூலுக்கு கம்பராமாயணம் ஏன் பேருனா, கம்பர் முதல்ல இந்த நூலுக்கு ராம அவதாரம்னு தான் வச்சார். பின்னால் வால்மீகி அவர்களோட ராமாயணத்தை தழுவி நிறையவே ராமாயணம் தோன்றிட்டு இருந்ததுனால தன்னோட ராமாயணம் தனியாக தெரியணும் அப்படின்றதுக்காக அவரோட பேரையே இணைச்சி கம்பராமாயணம் அப்படின்னு பேரிட்டிருக்காரு. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல கம்பராமாயணத்தோட நூலோட வடிவத்தை பார்க்கலாம். இதில் மொத்தம் 6 காண்டங்கள் இருக்குது. பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், 118 படலங்கள் இருக்குது. படலங்கள்னா இப்போது காண்டம்னா பெரும்பிரிவு, படலங்கிறது பெரும்பிரிவுக்குள்ளேயே வர ஒரு உட்பிரிவு. இதை தான் படலம்னு சொல்கிறாங்க. மொத்தம் 118 படலங்கள் இருக்குது. இதில் 10,589 பாடல்கள் இருக்குது. இந்த நூல் 12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் இந்த நூலோட கதை சுருக்கத்தை பார்க்கலாம். முதலாவது காண்டமான பாலகாண்டத்தை பார்க்கலாம். தசரதன் அப்படின்ற மன்னர் அயோத்தி ஆண்டுட்ருக்காரு. இவரோட மனைவி கோசலை. இவங்க 2 பேத்துக்கும் ஒரு மகன் பிறக்கிறாங்க. அவர் தான் ராமர், திருமாலோட அவதாரம்னு சொல்கிறாங்க. தசரதனுக்கு கோசலையை தவிர்த்து கைகேயி, சுமித்ரை அப்படின்னு 2 மனைவி இருக்காங்க. இவங்களோட மகன்கள் லக்குவணன், பரதன், சத்ருகன். ராமன், லக்வணன், பரதன், சத்ருகன் இவங்க 4 பேருமே தசரதனோட அரண்மனையில் ரொம்ப சிறப்பாக வளர்ந்துட்டு வராங்க. ஒரு முறை விஸ்வாமித்ரர் அப்படின்ற முனிவர் ஒரு யாகம் வளர்க்குறதுக்காக போகிறாரு. அப்போ அந்த யாகத்தை யாருமே தொந்தரவு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கூட ராமரையும் லக்வனையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த நேரத்தில் நிறைய அரக்கிகள் தோன்றி அந்த யாகத்தை நடத்த விடாமல் தடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் ராமரும் லக்வணனும் சேர்ந்து அந்த அரக்கர்களை கொல்றாங்க. யாகம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் விஸ்வாமித்ரர் மிதிலைக்கு ராமரையும் லக்வணனையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அகிலை அப்படின்ற ஒரு பொண்ணு ஒரு சாபத்தால் கல்லாக இருக்காங்க. அந்த கல் மேலே ராமர் அவர்களோட கால் தூசுப்படுது. பட்டதும் அந்த பொண்ணு உயிர் பெறுறாங்க. அந்த பெண்ணை கூட்டிகிட்டு போய் கௌதம முனிவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு மிதிலைக்கு சேர்றாரு. மிதிலையில் ஜனக மகாராஜா சீதைக்கு சுயம்பரம் நடத்திட்டு இருக்காரு. அந்த சுயம்பரத்தில் சிவதனுசு அப்படின்ற ஒரு வில்லை அங்கே வச்சிருக்காங்க. அந்த வில்லை யார் முறிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சீதாதேவியை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்கிறாரு. பல பேர் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. பல நாட்டு மன்னர்கள் முயற்சி பண்ணுறாங்க. யாராலையும் அதை செய்ய முடியல. ராமர் அந்த வில்லை முறிச்சிடுறாரு. அதை பார்த்ததுக்கப்புறம் சீதாதேவி ராமருக்கு மாலை சுட்டுறாங்க. அதை தொடர்ந்து ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் நடக்குது. இதுதான் பாலகாண்டம். அடுத்து அயோத்திய காண்டத்தை பார்க்கலாம். ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அயோத்திக்கு திரும்புகிறாங்க. கூடவே லக்வனும் விஸ்வாமித்ரரும் வராங்க. ராமருக்கு திருமணமானதை அந்த ஊர் மக்கள் எல்லாருமே கொண்டாடுறாங்க. ராமரோட அப்பா தசரதன் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, ராமருக்கு திருமணம் ஆயிடுச்சு, அடுத்து மன்னர் பதவியை ராமர்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி பட்டாபிஷேகம் நடத்துறதுக்கான விழாவை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. மக்களும் மந்திரிகளும் இதை கேட்டது ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. ராமர் நம்ம நாட்டுக்கு மன்னராக போகிறாருன்றது விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. மந்தரை அப்படின்ற ஒரு கூனி என்ன பண்ணுறான்னா, தசரதனோட இன்னொரு மனைவியான கைகேயி கிட்ட போயிட்டு சூழ்ச்சி ஒன்று பண்ணுறா. அது என்னன்னா, மன்னனாக போகிறது கோசலையோட மகன் தான், உன்னோட மகன் கிடையாது. நீ எதுக்காக சந்தோஷப்படுற? கோசலையோட மகன் மன்னனாக போகிறான், உன்னோட பையன் பரதன் ஒன்றும் மன்னனாக போகிறதில்ல. ஏற்கனவே கைகேயோட அப்பாவோட நாட்டுக்கும் சீதையோட அப்பாவோட நாட்டுக்கும் நடுவில் பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போது ராமர் மன்னர் ஆயிட்டாருன்னா கண்டிப்பாக உன்னோட அப்பாவோட நாட்டை போர் தொடுப்பாங்க அப்படின்ற விஷயத்த அந்த கூனி சொல்கிறா. இதை கேட்ட கைகேயி ரொம்பவே குழப்பமாயிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு அந்த கூனிக்கிட்டே கேட்குறாங்க. தசரத மகாராஜா ஒரு முறை இந்த கைகேயிக்கு 2 வரங்களை கொடுத்துருப்பாரு. அந்த 2 வரங்களை இப்போ பயன்படுத்து அப்படின்னு அந்த கூனி கைகேயி கிட்ட சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு கைகேயும் தசரதர்கிட்ட போயிட்டு, எனக்கு நீங்கள் 2 வரங்கள் கொடுத்தீங்கல்ல, அதை நான் இப்போ பயன்படுத்திக்கிறேன்னு சொல்கிறாங்க. தசரதரும் பட்டாபிஷேகம் நடக்க போகிற விழாவை நினச்சி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காரு. சரி, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கைகேயும் தன்னோட மகன் பரதன் தான் மன்னராகணும் அப்படின்ற வரத்தை கேட்குறாங்க.
அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது வரமா ராமர் வனவாசம் போகணும் அப்படின்ற வரத்தையும் கேட்குறாங்க. அதாவது ராமன் காடாளனும் பரதன் நாடாளனும் அப்படின்னு 2 வரத்தை கேட்குறாங்க. தசரத மன்னர் இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு போயிடுறாரு. கைகேயி கிட்ட, நீ முதல்ல கேட்ட வரத்தை வேணா நான் கொடுக்குறேன், 2வது வரத்தை நீ வேற ஏதாவது கேளு, ராமரை காட்டுக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு ரொம்பவே கெஞ்சி பார்க்குறாரு. ஆனால் கைகேயி தன்னோட விருப்பத்திலிருந்து மாறவே இல்லை. தசரத மன்னரும் வேற வழி இல்லாமல் அந்த 2 வரத்தையும் கொடுக்குறாங்க. இந்த வரத்தெல்லாம் கேட்டதுக்கப்புறம் ராமர், சீதை, லக்வணன் இவங்க 3 பேரும் வனவாசம் போகிறாங்க. போகிற வழியில் நிறைய முனிவர்களை பார்க்குறாங்க. அவங்க கொடுக்குற உபசரிப்பெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரு ராமர். தன்னோட ஆசை மகனான ராமர் தன்னை விட்டு வனத்துக்கு போயிட்டதுனால தசரத மன்னர் ரொம்பவே கவலைப்படுறாரு. அந்த கவலையிலேயே அவர் உயிரை விட்டுறாரு. இந்த விஷயம்லாம் நடக்கிறப்போ பரதன் அவரோட அம்மாவான கைகேயி இருக்காங்க இல்லையா, அந்த கைகேயியோட அப்பாவோட நாட்டில் இருந்திருப்பாரு. பரதன் தன்னோட அப்பா இறந்த விஷயம் கேள்விப்பட்டு அயோத்திக்கு வராரு. வந்தவர்கிட்ட கைகேயி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நாட்டோட பொறுப்பை நீ தான் ஏற்றுக்கணும், நீ தான் இனிமேல் மன்னராக இருந்து ஆட்சி புரியணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பரதன் தன் தாயான கைகேயிக்கிட்டே கோவப்படுறாங்க. அண்ணன் இருக்கிறப்போ நான் எப்படி பதவி ஏற்றுக்க முடியும், நீங்கள் பண்ண எல்லாமே தப்பு, நான் இனிமேல் இந்த அயோத்திக்கு திரும்பி வந்தால் நான் என் அண்ணன் கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. காட்டில் ராமரை பார்த்து பரதன் அப்பா இருந்த விஷயத்த தெரிவிக்கிறாரு. இதை கேட்டதுக்கப்புறம் ராமனும் லக்வனும் சேர்ந்து அவரோட அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாத்தையும் செய்கிறாங்க. ராமர்கிட்ட பரதன், நீங்கள் திரும்ப நாட்டுக்கு வரணும், நீங்கள் வந்து ஆட்சி புரியணும்னு கேட்குறாரு. ஆனால் ராமர் அவர் கூட வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. அப்பா கொடுத்த வாக்கு பொய்யாயிடும், நீ போய் நாட்டை ஆளு, நான் இங்கேயே தான் இருப்பேன், வனவாசம் முடிஞ்சதான் நான் வருவேன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட பரதன் அவரோட கண்ணில் கண்ணீரோட ராமர்கிட்ட, நீங்கள் உங்களோட பாதுகையை கொடுங்க, அதை வச்சு நான் ஆட்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாதுகைகளை தன்னோட தலையில் சுமந்துக்கிட்டு நாட்டுக்கு திரும்பி போகிறாரு. ஆனால் அவர் அயோத்திக்கு போகலை. ஏன்னா நான் திரும்பி அயோத்திக்கு வந்தால் ராமரோட தான் வருவேன்னு சொன்னதுனால வேறொரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே சிம்மாசனத்தில் ராமரோட பாதுகைகளை வச்சு வணங்கிட்டு ஆட்சி புரிகிறாரு. ஏன் அப்படி பண்ணுறாருன்னா, ராமர் தான் மன்னர், நான் மன்னர் கிடையாது, அவரோட அடிபணிந்து தான் நான் இதை செய்கிறேன் அப்படின்றத மக்களுக்கு காட்டணும்னு தான் அந்த இதை செய்கிறாரு. இதுதான் அயோத்திய காண்டம். அடுத்து நம்ம ஆரண்ய காண்டத்தை பார்க்கலாம். ராமர் வனங்களுக்கு போகிறப்போ அங்கே நிறைய பேரை பார்க்குறாரு. அதில் விராதன், சரபங்கன், அகத்தியர், சடாயு போன்றவர்களெல்லாம் பார்க்குறாரு. இவங்க கிட்டலாம் இருந்து அரக்கர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்களோட ஆயுதங்கள்லாம் என்னென்ன அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ராமர் தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு சமயம் ராவணனோட தங்கையான சூர்பனகை ராமரை பார்க்குறாங்க. ராமரோட பொலிவிலையும் அழகுலையும் அவங்க காதல் வசப்படுறாங்க. ஏகபத்னி விரதனான ராமர் சீதையை தவிர வேற எந்த பெண்ணையும் பார்க்க மாட்டாரு. சூர்பனகை ராமர் கூட சீதையை பார்க்குறா. அவள் பார்த்ததுலே ரொம்ப அழகான பெண் அந்த சீதை தான் உணர்றா. அந்த சீதையை விட நம்ம அழகாக இருந்தால் தான் ராமர் நம்மளை கல்யாணம் பண்ணிப்பாருன்னு நினச்சிட்டு ஒரு அழகான பெண் தோற்றம் எடுக்கிறா. இதை பார்த்த லக்குவணன், ஏதோ தவறாக இருக்குது, இவன் நம்ம அண்ணனுக்கு ஏதாவது இடைஞ்சூர் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூர்பனகையோட காதையும் மூக்கையும் வெட்டிடுறாரு. உடனே சூர்பனகை தன்னோட அண்ணனான ராவணனை பார்க்கறதுக்கு இலங்கைக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு நடந்த விஷயங்களெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு இந்த உலகத்திலே ரொம்ப அழகான ஒரு பெண்ணா அந்த சீதை தான், அந்த சீதை மாதிரி நான் வேற யாரையுமே பார்த்ததில்லைன்னு சொல்கிறா. இதெல்லாம் கேட்ட ராவணனுக்கு சீதை மேலே ஆசை வருது. உடனே போய் சீதையை கவர்ந்து வரணும்னு ஒரு திட்டம் போடுறாரு. ஒரு மந்திரவாதி கிட்ட மாயமான் மாதிரி மாறி அந்த வனத்துக்குள்ளே போக சொல்கிறாரு. அந்த மாயமானும் சீதை இருக்கிற பக்கமாக போகுது. சீதை என்ன சொல்கிறாங்கன்னா ராமன் கிட்ட, எனக்கு அந்த மான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமர் சொல்கிறாரு, அது மான் இல்லை, அது ஒரு மாயமான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அது மான் தான், எனக்கு அந்த மான் வேணும் அப்படின்னு சொல்லி சீதை சொல்கிறாங்க. சீதை கேட்டதால் அந்த மாயமான் பின்னாடியே ராமர் போகிறாரு வில்லம்பை எடுத்துக்கிட்டு. அந்த மாயமான் ரொம்ப தூரம் போயிடுது. ராமரும் அந்த மானை துரத்திக்கிட்டே போகிறாரு. அது நிற்காததுனால தன்னோட வில்லை எடுத்து அந்த மாயமான் மேலே எய்கிறாரு. அம்பு மாயமான் மேலே பற்றுது. அந்த மாயமான் ஒரு மந்திரவாதி உருவத்துக்கே வரான். அந்த மந்திரவாதி அந்த நேரத்தில் கூட என்ன பண்ணுறான்னா, ராமரோட குரலில் ஆபத்தில் இருக்கிற மாதிரி கத்துறான். இது கேட்டு சீதை பதறி போய் லக்வணன் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அண்ணா கத்துற மாதிரி இருக்குது, நீ போய் என்னென்னு பார்த்துட்டு வான்னு சொல்கிறாங்க.
அதுக்கு லக்வணன், இந்த உலகத்திலேயே அண்ணனை எதிர்த்து அவரை தோல்வி அடைய செய்ய யாருமே கிடையாது, அதனால நீங்கள் பயப்பட வேணாம், அது வேற ஏதாவது சத்தமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் சீதை, இல்லை உன்னோட அண்ணா தான், நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி லக்வணன் அனுப்பி வைக்கிறாங்க. லக்வணனும் தன்னோட அண்ணனை தேடி போயிடுறாரு. இதையெல்லாம் ராவணன் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காரு. லக்வணன் போனதை தெரிஞ்சுக்கிட்ட ராவணன் அங்கே ஒரு துறவி மாதிரி வராரு. அந்த துறவி மாதிரி வந்து சீதை கிட்ட யாசகம் கேட்குறாரு. சீதை வந்து யாசகம் கொடுக்க வெளியே வராங்க. கவர்ந்து கூட்டிகிட்டு போக முயற்சி பண்ணுறாரு. அப்போ சடாயு அந்த நேரத்தில் சீதையை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவரால் முடியல. அந்த நேரத்தில் ராவணன் சடாயுவை தாக்கிட்டு சீதையை ஒரு வாகனத்தில் வச்சு பறந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. ராமனும் லக்ஷ்மணனும் திரும்பி வந்து பார்க்குறப்போ சீதை அங்கே இல்லாததுனால தேடி பார்க்குறாங்க. பக்கத்தில் சடாயு சாக கிடக்கிறத பார்க்குறாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் சடாயு கிட்டே என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. சடாயு சொல்கிறாரு, ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்ற விஷயத்த தெரிவிக்கிறாங்க. இதுதான் ஆரண்ய காண்டம். அடுத்து கிஷ்கிந்த காண்டமாக பார்க்கலாம். ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடி பல இடங்களுக்கு போகிறாங்க. கடைசியாக கிஷ்கிந்த அப்படின்ற இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அங்கே அனுமரை பார்க்குறாங்க. அங்கே அனுமர் சுக்ரீவன் அப்படின்ற ஒருத்தரை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. சுக்ரீவன் யாருன்னா கிஷ்கிந்தா நாட்டோட மன்னரான வாலி அவர்களோட தம்பி. இந்த வாலி என்ன பண்ணுறாருன்னா சுக்ரீவனை தன்னோட நாட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு சுக்ரீவனோட மனைவியை சிறைப்பிடிச்சு வச்சிருக்காரு. ராமர் சுக்ரீவன் கிட்ட சொல்கிறாரு, நான் உன்னோட மனைவியை மீட்டு தரேன்னு. ஆனால் சுக்ரீவனுக்கு ராமர் மேலே நம்பிக்கை வரல. ஏன்னா வாலி ஒரு வரம் வாங்கியிருந்தான். அது என்னன்னா, தன்னை எதிர்த்து போரிடுறவங்களோட பாதி பலம் தனக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை வாங்கி வச்சுருக்கான். இந்த வரத்தால் சுக்ரீவன் என்ன நினைக்கிறாருன்னா, வாலியை ஒருத்தர் எதிர்த்து கொள்ளணும்னா அது கடவுளால் மட்டும்தான் முடியும் அப்படின்ட்டு. அதுபடியே ராமர் என்ன பண்ணுறாருன்னா, வாலியை கொன்று வீழ்த்திட்டு சுக்ரீவனோட மனைவியை மீட்டு கொடுக்குறாரு. மீட்டு கொடுத்துட்டு சுக்ரீவனையே அந்த கிஷ்கிந்தாவுக்கு மன்னராக ஆக்குறாரு. சுக்ரீவன் மன்னரானதுக்கப்புறமா தன்னோட நாட்டில் இருக்க வானர படைகள் எல்லாரையும் ராமருக்கு உதவ சொல்லி கேட்டுக்கிறாரு. அந்த வானர படைகளுக்கெல்லாம் அங்கதன் அப்படின்றவர் தலைமை தாங்கி அவங்கள அழைச்சிட்டு போயிட்டுருக்காரு. போகிற வழியில் சம்பாதி அப்படின்ற ஒருத்தரை பார்க்குறாங்க. அந்த சம்பாதி யாருன்னா, சீதையை காப்பாற்றுற முயற்சியில் இறந்து போனார் இல்லையா சடாயு, அவரோட சகோதரர் தான் இந்த சம்பாதி. அவர் ஒரு தகவல் சொல்கிறாரு. அது என்னென்னா, ராவணன் சீதையை இலங்கையில் தான் கவர்ந்து வச்சுருக்கான், நீங்கள் அங்கே போய் சீதையை மீட்டுக்கலாம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாரு. எல்லாருமா சேர்ந்து முடிவு பண்ணி அனுமரால் மட்டும்தான் இலங்கைக்கு போக முடியும், அவர் தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி அனுமரை இலங்கைக்கு அனுப்பி வைக்க பார்க்குறாங்க. அனுமர் தன்னோட சுயத்தை அறிஞ்சு விஸ்வரூபம் எடுக்கிறாரு. இதுதான் கிஷ்கிந்த காண்டம். அடுத்து சுந்தர காண்டத்தை பார்க்கலாம். அனுமர் விஸ்வரூபம் எடுத்ததுக்கப்புறமா இலங்கைக்கு பறந்தே போகிறாரு. அங்கே போகிறப்ப அவருக்கு நிறைய இடையூறுகள்லாம் வருது. ராமரோட துதிப்பாடி அந்த இடையூறுகளெல்லாம் தாண்டி அவர் இலங்கைக்கு போய் சேர்றாரு. இலங்கையில் நாலா பக்கமும் தேடி பார்க்குறாரு. அங்கே அசோகவனத்தில் சீதை சிறைப்பட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அங்கே சீதை ரொம்பவே சோகமாக வருத்தத்தோடு இருக்காங்க. ராமரோட வருகைக்காக எதிர்பார்த்துட்டு அங்கே அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்த அனுமன் சீதை கிட்ட போயிட்டு, தாயே, நான் ராமனோட தூதுவன் அப்படின்னு சொல்லி அடையாளத்துக்காக ராமன் கொடுத்த மோதிரத்தை சீதை கிட்ட கொடுக்குறாரு. சீதை அதை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு தன்னை பார்த்ததுக்கான அடையாளமாக தன்னோட தலையில் இருந்த சூளாமணியை எடுத்து அனுமர் கிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்ட அனுமன் உடனே கிஷ்கிந்தைக்கு திரும்பி போகாமல் ராவணனோட கோட்டை முழுசும் எப்படி இருக்குது, நம்ம நாளைக்கு போருக்கு வந்தோன்னா நம்ம எப்படியெல்லாம் தயாராகி வரணும் அப்படின்ற விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ராவணனோட கோட்டையை சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ராவணனோட மகன்கிட்ட இவர் மாட்டிக்கிறாரு. அனுமனை ராவணன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க. ராவணன் கேட்குறாரு, நீ யாரு, எங்கேருந்து வந்திருக்க, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்குறாரு. அனுமர் சொல்கிறாரு, நான் ராமனோட தூதுவன் அப்படின்ட்டு. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இங்கே வந்திருப்ப அப்படின்னு ராவணன் அனுமனை கொல்லுறதுக்காக உத்தரவு போடுறாரு. அங்கே இருந்த ராவணனோட தம்பியான வீடன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தூதுவனை கொல்றது முறை கிடையாது, இது ரொம்பவே தப்பு. நீங்கள் சிவபெருமானோட அருளால் தான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கீங்க. நீங்கள் பண்ணுற எல்லாத்தையும் சிவபெருமான் கூட ஏற்றுக்க மாட்டார். கண்டிப்பாக சிவபெருமான் உங்களுக்கு தண்டனை தான் கொடுப்பாரு அப்படின்னு வீடன் சொல்கிறாரு. இதை கேட்டதுக்கப்புறம் ராவணன் என்ன பண்ணுறாருனா, சரி நம்ம கொல்ல வேண்டாம், ஆனால் அனுமனை அவமானப்படுத்தி அனுப்பலான்னு சொல்லிட்டு
அனுமாரோட வாளில் தீ வச்சிடுறாரு. தீ வச்சதுக்கப்புறம் அந்த வாளில் இருந்து தீயை வச்சுக்கிட்டு அனுமார் அந்த இலங்கையையே எரிச்சிக்கிட்டு வராரு. ஒரு வழியாக கடலை தாண்டி கிட்கிந்தைக்கு வந்து சேர்றாரு. வந்ததுக்கப்புறமா ராமர் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்கிறாரு. சொல்லிட்டு அடையாளத்துக்காக வாங்கிட்டு வந்த சூளாமணியை ராமர் கிட்ட கொடுக்குறாரு. அதை பார்த்த ராமர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. இதுதான் சுந்தர காண்டம். அடுத்து கடைசி காண்டமான யுத்த காண்டத்தை பார்க்கலாம். ராமர் வானர படைகளை வச்சு இலங்கைக்கு ஒரு பாலத்தை அமைச்சு வைக்கிறாரு. அந்த பாலத்து வழியாக இலங்கைக்கு நடந்தே போகிறாரு. ராவணனுக்கும் ராமருக்கும் நடுவில் போர் ஆரம்பிக்குது. ராவணனோட தம்பியான வீடன் என்ன செய்கிறாருன்னா, நியாயம் ராமர் பக்கம்தான் இருக்குது, அதனால நான் ராமர் பக்கம்தான் சேருவேன்னு சொல்லிட்டு ராமரோட படையில் போய் சேர்ந்துடுறாரு. போரில் ராவணனோட சகோதரனான கும்பகர்ணனையும் ராவணனோட மகனான இந்திரசித்துவையும் ராமர் கொன்னுடுறாரு. இதை பார்த்து கோவப்பட்ட ராவணன் ராமர் கூட போருக்கு தானே இறங்கி வராரு. போரில் ராமன் ராவணனை வீழ்த்திடுறாரு. ராவணனை கொன்னதுக்கு அப்புறமா இலங்கை நாட்டை ராவணனோட சகோதரனான வீடன் கிட்ட ஒப்படைக்கிறாரு. வீடன் இலங்கையை நல்லபடியாக ஆட்சி புரிகிறாரு. வனவாசம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ராமர் வந்து அயோத்திக்கு திரும்பி போகிறாரு. அங்கே அவருக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. மக்கள் எல்லாரும் ரொம்பவே சந்தோஷம் அடைகிறாங்க. பரதன் ராமருக்கு முடிசூட்டி விடுறாரு. ராமர் மன்னராகி ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிறாரு. இதுதான் கம்பராமாயணத்தோட கதை சுருக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.